விஜய் தேர்தலில் தோற்றால் மீண்டும் சினிமாவா? வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் திரைப்படம் ஜனநாயகன். விஜய் அரசியலில் இறங்கிவிட்ட நிலையில் இதுவே அவரின் கடைசி படமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சிக்கு எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்கவில்லை என்றால் அவர் மீண்டும் சினிமாவில் நடிப்பார் என சிலர் சொல்கிறார்கள். ஜனநாயகன் தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடித்து அசத்தலான வெற்றியை பெற்ற பகவன் கேசரி படத்தின் தமிழ் ரீமேக் என சொல்கிறார்கள். இந்த படத்தின் ரீமேக் உரிமையையும் ஜனநாயகன் படத்தினை தயாரிக்கும் கேவியின் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கிறது. அதே நேரம் தமிழுக்கு ஏற்றது போல கதை, திரைக்கதையில் சில மாற்றங்களை செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்துவிட்ட நிலையில் அரசியல் தொடர்பான பல முக்கிய காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படம் 2026 பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9 வெளியாக உள்ளதால் இந்த படத்தின் வியாபாரம் தற்போது சூடு பிடிக்க துவங்கியிருக்கிறது. ஜனநாயகனை தமிழ்நாட்டில் வெளியிடும் உரிமையை வாங்க பலரும் போட்டி போட்டனர். ஆனால் அதில் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் அடுத்து நடிக்க உள்ள புதிய படத்தின் தயாரிப்பாளர் என்பது கூடுதல் தகவல். நன்றி நண்பர்களே. மேலும் சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.